அனைவருக்கும் வணக்கம். ஒலிம்பிக் பிசிக்கல் எஜுகேஷன் கோச்சிங் சென்டர் திருப்பத்தூர் அரசு பள்ளிகளில் உள்ள உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் உள்ள உடற்பயிற்சி அலுவலுக்கான பயிற்சி வகுப்புகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விருப்பம் உள்ளவர்கள் எனது பயிற்சி மையத்தில் சேர்ந்து வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ், நவீன ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள், அதை சார்ந்த வினாக்கள் மற்றும் விடையினை தற்போது காண்போம். முதலாவதாக வினா, மோட்டோ ஆஃப் 2028 சம்மர் ஒலிம்பிக்ஸ். 2028 வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் நடைபெற இருக்குது. அந்த ஒலிம்பிக் போட்டியின் மோட்டோ, குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சரியான விடை ஃபாலோ தி சன். ஃபாலோ தி சன், அதுதான் வந்து அதுக்கான மோட்டோ, ஃபாலோ தி சன். அடுத்ததாக இரண்டாவது வினா, மோட்டோ ஃபார் த 2032. 2032 வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியாவில் நடைபெற இருக்கிறது ஒலிம்பிக் போட்டிகள். இந்த வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா பாரா ஒலிம்பிக்ஸ் அண்டு சம்மர், இது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் நடைபெற இருக்கிறது. இந்த விளையாட்டு போட்டிக்கான குறிக்கோள் மோட்டோ என்னவென்று பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான விடை சைன் பிரைட்டஸ்ட் டுகெதர். சைன் பிரைட்டஸ்ட் டுகெதர், இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2032 பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியாவில் நடைபெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டியின் மோட்டோ. மோட்டோ ஆஃப் 2032 ஒலிம்பிக் கேம்ஸ், சைன் பிரைட்டஸ்ட் டுகெதர். ஓகே, இதுதான். அடுத்ததாக 2036 இந்தியாவில் அகமதாபாத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்ததாக மூன்றாவது வினா. இந்த வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த கண்டத்தில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவில்லை. உதாரணத்துக்கு வந்து நமக்கு 5 கண்டங்கள் இருக்குது. அந்த 5 கண்டங்களை நம்ம குறிப்பதற்காக தான் ஒலிம்பிக்கில் 5 வளையங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 கண்டங்களில் எந்த கண்டத்திலிருந்து இதுவரை ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவில்லை என்றால் அதுக்கு சரியான விடை ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல இது வரைக்கும் ஒரு ஒலிம்பிக் போட்டி கூட நமக்கு நடைபெறவில்லை. ஓகே, அடுத்தது நான்காவது வினா. நமக்கு வந்து மாரத்தான். ஓகே, மாரத்தான் அப்படின்றது போட்டியானது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் 1896 நம்ம இந்த போட்டியானது நடைபெற்று கொண்டிருக்குது. ஆனால் இதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்படுகிறது என்றால் 1924 பாரிஸ் ஒலிம்பிக்ல இதை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ ஒரு ஒலிம்பிக் டிஸ்டன்ஸ் ஆஃப் மாரத்தான் அப்படின்னா அதுக்கு சரியான விடை என்னவாக இருக்கும் என்றால் 26 மைல்ஸ் 385 yards ஆர் 42.195 கிலோமீட்டர்ஸ். இதுதான் வந்து மிக சரியான விடை. மீண்டும் ஒரு முறை 26 மைல் 385 yards 42.195 கிலோமீட்டர்ஸ். இதுதான் வந்து ஒலிம்பிக் மாரத்தான் டிஸ்டன்ஸ். இதுதான் சரியான விடை நான்காவது. அடுத்ததாக ஐந்தாவது வினா. ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுக்கப்பட்டதில் 2 முறை நடத்தாத நகரம் எது? 2 முறை நடத்தாத நகரம் எது? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே கேள்வி. டோக்கியோ வந்து பார்த்தீங்கன்னா 1964 டோக்கியோ ஜப்பான், 2020 டோக்கியோ ஜப்பான் 2 முறை நடத்திருக்கிறாங்க. லண்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1908 லண்டன், 1948 லண்டன், அகைன் 2012 லண்டன் 3 முறை நடத்திருக்கிறாங்க. ஏதென்ஸ் பார்த்தீங்கன்னா 1896 ஏதென்ஸ், அகைன் 2004 ஏதென்ஸ் 2 முறை நடத்திருக்காங்க. அட்லாண்டா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் 1996 அட்லாண்டா அமெரிக்காவில் இருக்கிற 1996 அட்லாண்டா நடந்தது. அது 100 இயர் ஒலிம்பிக்ஸ் 1896 ஓகே 1996 அட்லாண்டா ஒலிம்பிக்ஸ் வந்து 100 ஆண்டுகளை நிறைவு செய்த ஒலிம்பிக். அப்போ இந்த வினாவிற்கு சரியான விடை அட்லாண்டா. அடுத்ததாக ஆறாவது வினா, ஒலிம்பிக் டார்ச். ஒலிம்பிக் டார்ச் பார்த்தீங்கன்னா முதலாக எப்பொழுது ஒலிம்பிக்கில் நம்ம அறிமுகம் செய்கிறோம்னா 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸ் ஜெர்மனியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே என்ன வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் டார்ச் ஓகே, அதாவது வந்து ஒலிம்பிக் தீபம் வந்து 5 கண்டங்கள் வழியாக கொண்டு சென்று மீண்டும் அட் த டைம் ஆஃப் ஓப்பனிங் செரமனியில் கொண்டு வரக்கூடிய நடைமுறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? அதுதான் வினா. 5 கண்டங்கள் வழியாக சென்று ஓப்பனிங் செரமனி கொண்டு வரக்கூடிய அந்த நடைமுறை வந்து எந்த ஆண்டு முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 ஏதென்ஸ். 2004 ஏதென்ஸ். எப்படி ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் 1896 ஏதென்ஸில் நடந்ததோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2004 ஏதென்ஸ் ஒலிம்பிக்கில் தான் 5 கண்டங்கள் வழியாக அந்த ஒலிம்பிக் டார்ச்சி கொண்டு சென்று அட் த டைம் ஆஃப் ஓப்பனிங் செரமனியில் கொண்டு வரக்கூடிய நடைமுறை 2004 ஏதென்ஸ் ஒலிம்பிக்கிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. அதுதான் மிக சரியான விடை. அடுத்ததாக ஏழாவது வினா. உங்களுக்கு இந்த வினாவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளையாட்டானது வந்து 100 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லண்டன் ஒலிம்பிக்ல எந்த விளையாட்டு வந்து 100வது ஆண்டு விளையாட்டை பங்கேற்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100 ஆண்டுகளே எது கம்ப்ளீட் செய்யுது? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை மாடர்ன் பென்டாத்லான். இது எப்படி நம்ம சொல்லலாம்னா 1912 சிக்காகுளம் ஸ்வீடன் ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் பென்டாத்லான் அறிமுகப்படுத்துகிறாங்க.
ஸோ 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ் கிட்ட 100 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து மாடர்ன் பென்டாத்லான். இப்போ 1912 அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1912 ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக் ரிங்கை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாரு 5 கண்டங்கள்லேருந்து பார்ட்டிசிபேஷன் வர்றதுனால. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப் வந்து 1912க்கு அப்புறமா தான் உருவாக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஒலிம்பிக் முடிந்ததுக்கு அப்புறமா தான் ஐஏஎஃப் என்ற ஆர்கனைசேஷன் உருவாகுது. ஆக 100 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய விளையாட்டு எதுன்னு கேட்டால் மாடர்ன் பென்டாத்லான். ஓகே, அடுத்தது 8வது வினா. ஸோ இந்திய குடியரசு நாட்டில் முதல் ஒலிம்பிக்ல பதக்கம் வென்ற பெண்மணி யார்? முதல் ஒலிம்பிக்ல பதக்கம் வென்ற பெண்மணி யார் அப்படின்றதான் கேள்வி. 8வது கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து பிவி சிந்து, இவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேட்மிண்டன் பிளேயரு, 2016 சில்வரு, 2020 பிரோன்ஸ் மெடல். ஓகே, அதே மாதிரி சைனா நெஹ்வால் வந்து 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல வெங்கல பதக்கம். கர்ணம் மல்லேஸ்வரி தான் வந்து இந்தியாவில் வந்து முதல் பெண்மணி வந்து ஒலிம்பிக்ல தங்கம் வென்றவர்கள். கர்ணம் மல்லேஸ்வரி 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல வெயிட் லிப்டிங்ல இவங்க வந்து பதக்கம் வென்றிருக்காங்க. அதே இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பத்மஸ்ரீ வந்து 1999 வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணம் மல்லேஸ்வரியோட அந்த அச்சீவ்மெண்ட்டை ஆனர் பண்ணுறதுக்காக இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா 2021 தற்போது வந்து டெல்லி ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் யாருன்னு கேட்டிங்கன்னா கர்ணம் மல்லேஸ்வரம், தெலுங்கானா. ஓகே, ஸோ அடுத்து 9வது வினாக்கு போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒலிம்பிக்கில் முதல்ல இருந்த விளையாட்டு 64 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சம்மர் ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்ட விளையாட்டானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டென்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1988 ஓகே சியோல் சவுத் கொரியாவில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் 1900 பாரிஸில், அதுக்கப்புறம் 1924 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக விளையாடிட்டு கிட்டத்தட்ட ஒரு 64 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஓகே ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்ட விளையாட்டானது வந்து லான் டென்னிஸ். லான் டென்னிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்ட விளையாட்டு லான் டென்னிஸ். ஓகே, அடுத்து 10வது வினா. மஸ்கட் ஆஃப் 2024 பாரிஸ் ஒலிம்பிக். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கோடைய சின்னம் அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2024 சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிகன் கப் அப்படின்றது தான் அதனுடைய சின்னம். மஸ்கட்னா சின்னம்னு சொல்லுவாங்க, அது பேரிகன் கப். ஓகே, அடுத்து 11வது வினா. விச் கலர் ரெப்ரசன்ட் த ஏஷியன் ஒலிம்பிக்? ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒலிம்பிக்கில் வந்து 5 வளையங்கள் உள்ளது. அந்த 5 வளையங்களில் வந்து ஆசிய கண்டத்தை குறிக்கக்கூடிய வளையத்தின் கலர் என்ன? அதுதான் கேள்வி. ஆசிய கண்டத்தை குறிக்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து 5 கலர்கள் என்ன ஆர்டரில் இருக்குன்னா ப்ளூ, எல்லோ, பிளாக், கிரீன் அண்ட் ரெட். அப்போ ப்ளூ அப்படின்றது வந்து யூரோப்பாவையும், எல்லோன்றது ஆசியாவையும், பிளாக்ன்றது ஆப்பிரிக்காவையும், கிரீன்ன்றது ஆஸ்திரேலியாவையும், ரெட்ன்றது அமெரிக்காவையும் குறிக்கும். அப்போ ஆசியாவை குறிக்கக்கூடிய கலர் வந்து எல்லோ. அதுதான் மிக சரியான விடை. ஓகே, அடுத்தது 12வது வினா. ஸோ ஒலிம்பிக் ஓப்பனிங் செரமனியில் என்ன ப்ரொசீஜர்னு பாருங்க. ஒலிம்பிக் ஓப்பனிங் செரமனியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் கண்ட்ரி வந்து உள்ள என்ட்ராகும். கடைசியாக வரக்கூடிய நேஷன் எது? அப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஒவ்வொரு நாடாக வந்துட்டு இருக்கோம். இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஒவ்வொரு நாடாக உள்ள வர நடைமுறை வந்து 1956 மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவில் நடைமுறை கொண்டு வராங்க. அந்த அட் த டைம் ஆஃப் ஓப்பனிங் செரமனியில் ஒவ்வொரு நாடாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் செரமனியில் உள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எந்த கண்ட்ரினா கிரீஸ் கண்ட்ரி உள்ளே என்ட்ராகும். லாஸ்ட் கண்ட்ரி என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் நேஷன், அதாவது ஒலிம்பிக் போட்டியை நடத்தக்கூடிய நாடு வந்து அந்த ஓப்பனிங் செரமனியில் அணிவகுப்பில் வந்து கடைசியாக வரும். அப்போ இந்த வினாவுக்கு சரியான விடை ஹோஸ்டிங் நேஷன். ஓகே, அடுத்தது 13வது வினா. ஒலிம்பிக் ஹிஸ்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒலிம்பிக்கில் சம்மர் அண்ட் பேரா ஒலிம்பிக்ஸ் வந்து ஒரே வென்யூவில் நடைபெறும், ஒரே இடத்துல நடைபெறும். ஓகே, சம்மர் ஒலிம்பிக்கும் பேரா ஒலிம்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நடைபெறும். ஆனால் ஒலிம்பிக் ஹிஸ்டரியில் ஒரு வென்யூவில் மட்டும் பார்த்தீங்கன்னா சம்மர் அண்ட் வின்டர், அதாவது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளும் அதே மாதிரி வெயில்கால ஒலிம்பிக் போட்டிகளும் ஒரே வென்யூவில் நடைபெற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங், சைனா. ஓகே, பெய்ஜிங், சைனா. இதுக்கு மிக சரியான விடை பெய்ஜிங், சைனா. ஓகே, அடுத்தது 14வது வினா. 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸோட சின்னம் மஸ்கட். ஓகே, ஸோ மஸ்கட் ஆஃப் 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வென்லாக் அண்டு மேன்வில்லி, இதுதான் சரியான விடை. வென்லாக் அண்டு மேன்வில்லி. ஸோ இதுதான் வந்து சரியான விடை. 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸோட மஸ்கட் சின்னம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வென்லாக் அண்டு மேன்வில்லின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக 15வது வினா. எந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து உண்மையான தங்க பதக்கம் கொடுத்தாங்க? ஸோ ஒவ்வொரு ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது வந்து பதக்கம் தங்க மெடலாக இருக்கட்டும், அது வெள்ளி மெடலாக பதக்கமாக இருக்கட்டும், அல்லது வெங்கல பதக்கமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஓகே முலாம் பூசப்பட்டது. ஆனால் ஒரு
ஒலிம்பிக்ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உண்மையான தங்கத்தால் ஆன மெடலை கொடுத்துருக்காங்க. அது எந்த ஒலிம்பிக் போட்டின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 2000 ஓகே ஓகே 12. ஸோ 2012 லாஸ்ட்டாக வந்து அந்த மெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா 15வது வினான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தயான் சந்த், ஓகே, மேஜர் தயான் சந்த் அவரோட பிறந்தநாள் வந்து நம்ம தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுறோம். அந்த தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடினாலும் கூட தயான் சந்த் விளையாடும் போது அவர் கேப்டனாக இருந்து ஓகே வெற்றி பெற்ற ஓகே விளையாட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தயான் சந்த் வந்து எந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து கேப்டனாக இருந்தார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ தயான் சந்த் வந்து பார்த்தீங்கன்னா 1928 வந்து ஆம்ஸ்டாங் நெதர்லாந்தில் விளையாடி இருக்கிறாரு. அதே மாதிரி 1932ல் லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவிலும் விளையாடி இருக்கிறாரு. ஆனால் 1936ல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெர்லின், ஓகே, ஜெர்மனியில் நடைபெற்ற பெர்லின் ஒலிம்பிக் போட்டியில் தான் கேப்டனாக அவர் வந்து இருந்திருக்கிறாரு. அதே போல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஓகே திறமையை பாராட்டி இந்திய அரசாங்கம் வந்து பத்ம பூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. 1956ல் பத்ம பூஷன் அவார்டு அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது தயான் சந்த் வந்து எந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து கேப்டனாக இருந்தார்னா 1936 பெர்லின் ஜெர்மனியில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் கேப்டனாக இருந்திருக்காருங்க. ஓகே, அடுத்ததாக 16வது வினா. ஓகே, ஸோ 2012 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லண்டனில் நடைபெற்றது ஒலிம்பிக்கு. இதே போல் லண்டனில் இதுக்கு முன்பாக எந்தெந்த ஆண்டுகளில் நடைபெற்றது அதுதான் வினா. ஸோ லண்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1908 லண்டன் ஒலிம்பிக்ஸு. ஸோ இந்த ஒலிம்பிக்கை பற்றி குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாரத்தான் டிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மாரத்தான் ரேஸில் லாஸ்ட் 195 மீட்டர் வந்து ஸ்டேடியத்தில் ஓடி வந்து முடிக்கிற மாதிரி ஒரு நடைமுறை கொண்டு வராங்க. அடுத்து 1948, இந்த 1948 வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டி, மிக முக்கியமான ஒலிம்பிக் போட்டி, அதுவுமே லண்டனில் தான் நடைபெறுகிறது. இந்த ஒலிம்பிக் போட்டியின் நிறைவில் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 23 வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு ஒலிம்பிக் தினமாக கொண்டாடணும் அப்படின்ற நடைமுறை வந்து 1948 லண்டன் ஒலிம்பிக்ஸ் பிறகுதான் உருவாக்கப்படுகிறது. அதே போல் வந்து ஒலிம்பிக் வாரம், அதாவது வந்து ஜூன் 23 எந்த வாரத்தை வருதோ அந்த வாரம் முழுவதையும் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் வீக் என்று செலிப்ரேட் பண்ணதும் ஆஃப்டர் 1948 லண்டன் ஒலிம்பிக்ஸ். ஆக இதுவரை ஒலிம்பிக் போட்டிகள் 1908 லண்டன், 1948 லண்டன், 2012 லண்டன், அதுதான் சரியான விடை. அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டியில் ஓப்பனிங் செரிமனியில் ஒலிம்பிக் டார்ச் கொண்டு வருவாங்க. அந்த டார்ச்சை வந்து ஒலிம்பிக் பர்த் பிளேஸ்லேருந்து ஃபயர் பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த ஃபயர் பண்ணுறது வந்து சூரிய ஒளி மூலமாக கான்கேவ் மிரர்னு சொல்லுவாங்க. அதாவது குழி லென்ஸ் மூலமாக, குவி லென்ஸ் மூலமாகவும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி 5 கண்டங்கள் வழியாக கொண்டு வந்து அட் த டைம் ஆஃப் ஓப்பனிங் செரிமனி கொண்டு வருவாங்க. அந்த 5 கண்டங்களாக கொண்டு வரக்கூடியது வந்து 2004 ஏத்தென்ஸ் ஒலிம்பிக்கில் நடைமுறைக்கு வருது. அந்த மாதிரி எந்த கடவுளின் ஓகே முன்பாக அந்த தீபம் ஏற்றப்படுகிறது அதுதான் இந்த வினா. அதுக்கு சரியான விடை டெம்பிள் ஆஃப் ஹிரா. நீங்கள் காட் ஜிஎஸ் போயிடாதீங்க, காட் ஜிஎஸ் கிடையாது, டெம்பிள் ஆஃப் ஹிரா, அதுதான் இந்த வினாவுக்கு சரியான விடை. அடுத்ததாக 18வது வினா, எந்த ஒலிம்பிக்கில் கடைசியாக தூய தங்கம், அதான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன், அது வந்து 2012 சிட்காகுளம் ஸ்வீடன் ஒலிம்பிக்ஸில் தூய தங்கம் வந்து கடைசியாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் முலாம் பூசப்பட்ட பதக்கங்கள் தான் தற்போது வரை வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்தது 19வது வினா, எந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து முதலாக வந்து பந்தய வீரர்களின் உறுதிமொழி அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 1920 ஆன்டிவெர்ப் பெல்ஜியம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே கூட மோஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டோகால்ஸ் ஓப்பனிங் செரமனியில் பயன்படுத்தக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டோகால்ஸ் எதை பேஸ் பண்ணுதுன்னா 1920 ஆன்டிவெர்ப் பெல்ஜியம் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பந்தய வீரர்களின் உறுதிமொழி 1920. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1972 முனிஸ் வெஸ்ட் ஜெர்மனியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து கோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி வந்து 2012 அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ பந்தய வீரர் வந்து 1920. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ரெஃப்ரீஸ் எல்லாமே வந்து 1972, கோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2012 உறுதிமொழி கட்டாயம் எடுக்க வேண்டும். அப்போது முதலாக உறுதிமொழி எடுக்கப்பட்டது வந்து 2000 ஓகே 1920 ஆன்டிவெர்ப் பெல்ஜியமில் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது 20வது வினாக்கு போயிடலாம். ஸோ இந்தியாவில் எப்படி வந்து முதல் பெண்ணாக வந்து இந்தியாவில் வந்து தனிநபராக மெடல் யார் வின் பண்ணாங்கன்னா கர்ணம் மல்லேஸ்வரி. அதே போல் இந்தியாவில் தனி மனிதராக ஹான்ல யார் முதல் பதக்கத்தை வென்றாங்க அப்படின்றது தான் வினா. ஸோ உதாரணத்துக்கு வந்து ஹான் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மன் பிச்சர்டு, அவர் வந்து ஆங்கிலோ இந்தியன் 1900 பாரிஸ்ல வந்து 2 பதக்கங்கள் சில்வர் மெடல் வாங்குறாரு. அவர் இந்தியன் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் 1928 ஓகே ஆம்ஸ்டாங் நெதர்லாந்தில் தான் ஃபஸ்ட்டாக வந்து ஹாக்கி டீம் வந்து நமக்கு வந்து 1928 1956 வரைக்கும் கண்டினியூஸாக நமக்கு வந்து 6 தங்க பதக்கங்களே நம்ம பெறுறோம். அதில் வந்து 1928, 32, 36 வந்து நம்ம தயான் சந்த் வந்து கேப்டனாக இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்க, அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது.
பட் தனிநபரை வந்து இந்தியாவுக்கு வந்து முதலாக பதக்கம் வென்றது யாருன்னு கேட்டிங்கன்னா 1952 ஹெல்சினிக் பின்லாந்து ஒலிம்பிக்ஸில் கேடி ஜாதவ் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்கல பதக்கத்தை 1952 ஹெல்சினிக் பின்லாந்து ஒலிம்பிக்கில் வாங்குறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்து அவர் எப்படி சொல்லுவாங்கன்னா பாக்கெட் டைனமோ அப்படின்ற நிக் நேமில் கூப்பிட்றாங்க. எப்படி வந்து ஃப்ளையிங் கிட்னா மில்கா சிங்ன்ற மாதிரி அதே மாதிரி ஹாக்கி விசார்ட்னா நம்ம தயான் சந்த் சொல்கிற மாதிரி இவரை வந்து பாக்கெட் டைனமோ அப்படின்ற வேர்டில் அழைக்கிறாங்க. இவர் தான் வந்து இந்தியாவுக்கு தனிநபராக முதல்ல ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவர், வெங்கல பதக்கம் ரெஸ்லிங் பிரிவில் 1952 ஹெல்சினிக் பின்லாந்து. ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவருடைய ஸ்போர்ட்ஸ் கேரியரை வந்து ஆனர் பண்ணுறதுக்காக அர்ஜுனா விருதும் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்த வினாவுக்கு போயிடலாம். ஸோ 21வது வினா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் சார்ட்டில் வந்து எத்தனை நாட்கள் வந்து ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் அப்படின்றதான் வினா. ஸோ இந்த வினாவுக்கு மிக சரியான விடை 16 நாட்கள் நடைபெறும். ஒலிம்பிக் வந்து எத்தனை நாட்கள் நடைபெறும் என்றால் 16 நாட்கள். உதாரணத்துக்கு வந்து ஓப்பனிங் செரமனி அது வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி, அதாவது அன்னைக்கு முன்னாடி நாள் ஈவினிங்கே நடந்துட்டு மறுநாள்லேருந்து 16 நாட்கள் கணக்கிடப்படும். அப்போ ஒலிம்பிக் போட்டி எத்தனை நாட்கள் நடைபெறும் என்றால் 16 நாட்கள் நடைபெறும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏஷியன் கேம்ஸ் இது எத்தனை நாள் நடைபெறும் என்றால் 12லேருந்து 16 நாட்கள் நடைபெறும் ஏஷியன் கேம்ஸை பொறுத்தவரையும். அதே போல் ஒரு காமன்வெல்த் கேம்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் 11 நாட்கள் நடைபெறும். ஆக ஒலிம்பிக் கேம்ஸ் 16 நாட்கள், ஏஷியன் கேம்ஸ் 12 to 16 டேஸ், காமன்வெல்த் கேம்ஸ் 11 டேஸ் நடைபெறும். ஸோ இதை வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் மிக முக்கியமான டோர்னமெண்ட்ஸ். ஒலிம்பிக்ஸ் 16 டேஸ், காமன்வெல்த் கேம்ஸ் 11 டேஸ், ஏஷியன் கேம்ஸ் 12 to 16 டேஸ் நடைபெறும். ஸோ அடுத்ததாக 22 ஒலிம்பிக் போட்டியில் முதலாக ட்ரக் டெஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உடல் பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால் 1968 மெக்சிகோ சிட்டி, மெக்சிகோ. ஸோ இந்த மெக்சிகோ சிட்டி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2300 மீட்டர் உயரத்தில் இருக்கிறதுனால அங்கே வந்து ஹை ஆல்டிடியூட் ப்ராப்ளம் இருந்ததுனால அங்கே அனைத்து வகையான த்ரோஸ், ஜெம்ஸ் அண்டு ரன்னிங் ஈவெண்ட்ஸில் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே போல் 1968 வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அமெரிக்காவை சேர்ந்த டிக் பாஸ்பரி அவர் என்ன பண்ணுறன்னா பாஸ்பரி ஃபிளாப் அப்படின்ற டெக்னிக்கை வந்து அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த டெக்னிக்கில் அவர் தங்க பதக்கம் வெல்கிறார். ஆக 1968 டோப் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாங்க. ஹை ஆல்டிடியூட் ப்ராப்ளம் அங்கே இருக்குது. அதே போல் டிக் பாஸ்பரி வந்து பார்த்தோன்னா பாஸ்பரி ஃபிளாப் என்ற டெக்னிக் அறிமுகப்படுத்துனதும் இந்த 1968 மெக்சிகோ சிட்டி, மெக்சிகோ ஒலிம்பிக்ஸ். அடுத்ததாக 23வது வினா. ஸோ ஒலிம்பிக் மோட்டோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒலிம்பிக் மோட்டோ வந்து லத்தீன் வார்த்தை சிட்டியஸ், அல்டியஸ் அண்ட் போர்டியஸ்ன்றது. ஸோ இங்கே வந்து ஒலிம்பிக் மோட்டோவை லைட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா 2020 வந்து கொரோனா காலகட்டம். அப்போ வந்து டோக்கியோ ஜப்பானில் ஒலிம்பிக் நடக்கணும். நிறைய நாடுகள் வந்து அந்த போட்டியில் பங்கு கொள்வதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை. ஏன்னா கொரோனா அச்சுறுத்தல் இருப்பதனால பல நாடுகள் வந்து அந்த போட்டியில் பங்கு கொள்வதற்கு அச்சம் தெரிவித்தார்கள். அந்த நிலையில் அந்த சூழலில் அப்போதைய ஐஓசி பிரசிடென்ட் யாருன்னா தாமஸ் பெஞ்ச் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒலிம்பிக் மோட்டோவில் லைட்டாக சேஞ்சஸ் கொண்டு வராரு. என்ன கொண்டு வர்றாருன்னா சிட்டியஸ், அல்டியஸ், போர்டியஸ், கம்யூனிட்டர் அப்படின்ற வார்த்தையும், அதாவது ஃபாஸ்டர், ஸ்ட்ராங்கர், ஹையர், டுகெதர். ஸோ இந்த மாதிரி மோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. அது எப்போ சேஞ்ச் பண்ணுறாருன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2020 டோக்கியோ ஜப்பான் ஒலிம்பிக் நடைபெறவில்லை, 2021 தான் நடைபெறுகிறது. அதனால நமக்கு ஒலிம்பிக் மோட்டோவில் எப்போ எந்த ஆண்டு மாற்றம் ஏற்படுகிறதுனா 2021 ஒலிம்பிக் மோட்டோ ஃபாஸ்டர், ஹையர், ஸ்ட்ராங்கர், டுகெதர், சிட்டியஸ், அல்டியஸ், போர்டியஸ் ஆர் கம்யூனிட்டர். அதுதான் வந்து ஒலிம்பிக் மோட்டோ, நியூ ஒலிம்பிக் மோட்டோ. அடுத்ததாக 24வது வினா. 24வது வினா வந்து ஐஓசி கரண்ட் பிரசிடென்ட் கிறிஸ்டி கன்வெர்ட்ரி. ஸோ இவங்க எத்தனாவது பிரசிடென்ட்? ஸோ முதலாக ஐஓசி ஹிஸ்டரியிலே வந்து ஒரு பெண் பிரசிடென்ட் ஃப்ரம் ஜிம்பாப்வே. ஸோ இவங்க வந்து 10வது ஐஓசி பிரசிடென்ட் கிறிஸ்டி கன்வெர்ட்ரி. 10வது ஐஓசி பிரசிடென்ட், முதல் பெண் பிரசிடென்ட் ஃப்ரம் ஜிம்பாப்வே. ஸோ அடுத்ததாக 25வது வினா மோட்டோ ஃபார் த டெஃப் ஒலிம்பிக்ஸ், காது கேளாதவர் ஒலிம்பிக்கின் குறிக்கோள் என்ன அப்படின்றது. ஸோ காது கேளாதவர், வாய் பேச முடியாதவர்கள், உடல் ஊனமுற்றோர்கள், மீத்திறன் கொண்டவருக்கு வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் சொல்லுவாங்க. குளிர்கால விளையாட்டு வந்து வின்டர்னு சொல்லுவாங்க, சம்மர் ஒலிம்பிக்ஸ். இந்த மாதிரி பல வகையான ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும், யூத் ஒலிம்பிக்ஸ் நடைபெறுகிறது. ஸோ காது கேளாதவர் ஒலிம்பிக்கான குறிக்கோள் என்ன அப்படின்னா விளையாட்டின் மூலம் அனைவரும் சமம். விளையாட்டின் மூலம் அனைவரும் சமம், அதுதான் நோக்கம். அதுக்கு சரியான விடை ஈக்குவலிட்டி த்ரூ ஸ்போர்ட். ஈக்குவலிட்டி த்ரூ ஸ்போர்ட். ஸோ அடுத்ததாக 26வது வினா சர்வதேச ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க விழாவிற்கு ஒலிம்பிக் உறுதிமொழின்னு புதிய பதிப்பு வந்து எப்போ உருவாக்குறாங்க? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி, பந்தய வீரர் உறுதிமொழி வந்து 1920 ஆன்டிவர்ப், பெல்ஜியம்ல அறிமுகப்படுத்துறாங்க. அதற்கு பிறகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுதிமொழியில சில மாற்றங்களை கொண்டு வராங்க. எப்போ அப்படிங்கிறதுனா
2000 சிட்னி ஒலிம்பிக்ல மாற்றத்தை கொண்டு வராங்க. திரும்ப அந்த பந்தய வீரர்கள் உறுதிமொழியில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரக் ஃப்ரீ, நான் வந்து ஊக்க மருந்து பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றதையும், அதே மாதிரி கோச்சஸ் உறுதிமொழி எடுக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு அபிஷியல் உறுதிமொழி எடுக்கணும், அடுத்து பந்தய வீரர்கள் உறுதிமொழி எடுக்கணும். இந்த உறுதிமொழியை வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா அது 2020 டோக்கியோ ஜப்பான் ஒலிம்பிக்ல மாற்றம் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்ததாக 27வது வினா. இந்த ஓகே புதிய ஒலிம்பிக் போத் வந்து எதை வலியுறுத்துகிறது அப்படின்றத வினா. 27வது வினா வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒலிம்பிக் ஓகே அந்த உறுதிமொழி எதை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அனைவரும் சமம்ன்றதை வலியுறுத்துது. அதே போல வந்து சாலிடேட்டரி ஒற்றுமையை வலியுறுத்துது. அதே மாதிரி கமிட்மெண்ட் டு த ஃபேர் பிளே நேர்மையாக உண்மையாக விளையாடணும் அப்படின்றதையும் வலியுறுத்துது. அப்போ 27வது வினா வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒலிம்பிக் உறுதிமொழி வலியுறுத்துவது ஆல் ஆஃப் த அபோவ். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வலியுறுத்துது, ஒற்றுமையை வலியுறுத்துது, கமிட்மெண்ட் டு த ஃபேர் பிளே நேர்மையான விளையாட்டையும் வலியுறுத்துது. இதுதான் வந்து சரியான விடை, ஆல் ஆஃப் த அபோவ். அடுத்து 28வது வினா உங்களுக்கு வந்து ஒலிம்பிக் வேல்யூஸ் ஆஃப் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒலிம்பிக் வேல்யூஸ்னு வரும்போது எக்ஸலன்ஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். குறிப்பாக எக்ஸலன்ஸ் வந்து மோட்டோ வந்து எக்ஸலன்ஸை மீன் பண்ணுது, அதே வந்து ஃப்ளேம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மீன் பண்ணுது, ரிங் வந்து ரெஸ்பெக்டை மீன் பண்ணுது. அப்போ ஒலிம்பிக் வேல்யூஸ்ன்றது மூணுமே வரும். எக்ஸலன்ஸு ஓகே, அதுக்கு அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரெஸ்பெக்ட். எக்ஸலன்ஸ்ன்றது மோட்டோ, ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து ஃப்ளேமோ, ரெஸ்பெக்ட்ன்றது ரிங்கு மீன் பண்ணுது. ஆக ஒலிம்பிக் வேல்யூஸ்ன்றது மூணுமே வரும், எக்ஸலன்ஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த வினாவுக்கும் சரியான விடை வந்து பார்த்தோன்னா ஆல் ஆஃப் தீஸ். ஓகே, ஸோ அடுத்தது 29வது வினா வந்து ஐஓசி ஓகே இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அதை வந்து எப்போ வந்து ஒலிம்பிக் கேபிட்டலாக மாறி இருக்குது அதுதான் வினா. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1915. ஸோ இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரிஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா லான்ஸ்லின் சுவிட்சர்லாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஓசி மூவ் ஆகுது. அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மாற்றுறாங்க. ஸோ அது 1915 வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டியின் தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ஸ்லின் சுவிட்சர்லாண்டில் இருக்குதுங்க. ஆனால் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1994 ஜூன் 23 அன்று இங்கே என்னவா மாறுதுன்னா ஒலிம்பிக் கேபிட்டலாக மாறுது. அப்போ இந்த வினாவிற்கு சரியான விடை 1994 ஜூன் 23. ஸோ அன்னிலிருந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லான்ஸ்லின் சுவிட்சர்லாந்து வந்து ஒலிம்பிக் கேபிட்டல் என்று அழைக்கிறோம். ஸோ இறுதியாக 30வது வினா உமன்ஸ் ரெஸ்லிங் வந்து எந்த ஒலிம்பிக் போட்டியில் அறிமுகப்படுத்துகிறாங்க அதுதான் வினா. ஸோ உமன்ஸ் ரெஸ்லிங்கிறது பெண்களுக்கான மல்யுத்த போட்டி வந்து 2004 ஏத்தென்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இதான் வந்து இந்த வினாவிற்கான சரியான விடை. ஸோ அனைவருக்கும் ஓகே நன்றிகள், வாழ்த்துக்கள். ஸோ என்னுடைய ஓகே வினா விடை மற்றும் அதுக்கான ஓகே எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஓகே பார்க்க வேண்டும் என்றால் ஒலிம்பிக் விசுவலைசேஷன் கோச்சிங் சென்டர் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள், நன்றி நண்பர்களே.